வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாவக்காய் ஃப்ரை வந்துட்டு எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2 பாவக்காய் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாவக்காவை மெல்லிஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே போல் நம்ம 2 பாவக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்துட்டு வெளிப்பார்வைக்கு வந்துட்டு ரொம்ப கரடு முரடாக, அதே போல் சுவையில் வந்துட்டு கசப்புத்தன்மையோடு இருக்கனால பெரும்பாலானவங்க வந்துட்டு பாவக்காய் சாப்பிட்றதே இல்லை. ஆனால் பாவக்காயில் வந்துட்டு இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா முதல் வேலையாக நீங்கள் பாவக்காய் வாங்கி அடுத்ததே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உணவை செஞ்சு தான் சாப்பிட போகிறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பாவக்காவோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பீட்டா கரோட்டின் இருக்கனால நம்ம உடம்புக்குள்ளே பீட்டா கரோட்டின் போச்சு அப்படின்னா அது வந்து விட்டமின் ஏவாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது நம்ம உடலில். விட்டமின் ஏ அதிகமாக இருந்தது அப்படின்னா இது வந்து கண்ணு சம்மந்தமாக, சர்மம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பாவக்காய் கிளியர் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாவக்காயில் வந்துட்டு இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நம்புவீங்களா? இதில் பாவக்காயில் போயிட்டு இரும்பு சத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் இதில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. துத்தநாகம், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற தாது சத்துக்கள் இதில் நிறைய இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால பாவக்காய் வந்து நம்ம என்ன டைப்பில் ஃப்ரை பண்ணாலோ, ஒரு ஆயில் கொஞ்சம் நிறையா சேர்த்து குக் பண்ணாலோ நம்ம உடலில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டக்குன்னு டைஜஷன் ஆயிரும். அதனால இது வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கனால நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில், உங்களுக்கு பிடிச்சமான டைப்பில் ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை, நிறைய மசாலா சேர்த்து பண்ணுறது எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு பாவக்காய் நம்ம உடம்புல சேர்த்தனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எந்த டிஸ்டர்பே இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலேருந்து செரிமானம் ஆகி வேஸ்டேஜ் வந்து வெளில போயிடும். அவ்வளோதான். நம்ம பாவக்காவை நல்லா வெட்டி முடிச்சாச்சு. மொத்தமாக இருக்கிற பகுதிகளில் வந்துட்டு விதையை வந்துட்டு மேலால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டு அலம்பினீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை வெளில போயிடும். அது இல்லாமல் ரொம்ப கசப்பாக தெரியாது உங்களுக்கு. நான் அது உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவினதுக்கப்புறமா 2-3 டைம் நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடலாம். நம்ம அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாக வடித்தாச்சு. இப்போ வந்து மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி 1 துண்டளவு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, அதையும் இடிக்கல்லில் 1 பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சமையல் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பெசரி விட்டுருங்க. நான் ஃபுட் கலர் எதுவுமே போடலை. உங்களுக்கு தேவைன்னா 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது அப்படின்னா அது கலருக்காக தானே, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போல் நல்லா பெசரியை விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா கோட்டாகி வரது பற்றி நல்லா பெசரி விடுங்க. அப்புறம் வந்து இது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பாவக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு சுரக்கிற இன்சுலின் வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் இந்த சுகர் பேஷண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான டைப்பில் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தண்ணி இப்போ இதில் எதுவுமே தொளிக்கவே இல்லை. நம்ம க்ளீன் பண்ண ஈரம் இருந்தது இல்லைங்களா, அதுலேயே தான் எல்லாத்தையும் பெசரி விட்டோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு பெசரிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மசாலாவில் பெசரி வச்ச பாவக்காவை ஒரு பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முன்னாடி பின்னாடின்னு நல்லா வந்துட்டு அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி வந்துட்டு நல்லா பரட்டி விட்டு எடுங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கசப்பு சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் வதவதப்பாக அந்த க்ரீனிஷ் வந்து மாறாமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கசப்பு தெரியும். ஸோ அதனால் நல்ல கலர் மாறட்டும், நல்ல மொறுமொறுன்னு வரணும். நம்ம கடாயில் வந்துட்டு கரண்டி வச்சு பரட்டையிலே ஒரு மாதிரி சலசலன்னு சவுண்டு கேட்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கையில் தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி இருந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கசப்பே தெரியாது. இதில் வந்துட்டு பாகக்காயில் வந்துட்டு கணைய செல்களை வந்துட்டு
புதுப்பிக்கிறோம் இல்லைங்களா, அந்த புதுப்பிக்கிற சக்தி, அதுக்கு இல்லாமல் கணையத்தை வந்து சீராக செயல்படுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் இதில் வந்து கசப்பு தன்மை இருக்குது, அதே போல் இதில் வந்து கசப்பு அமிலத்தன்மை இருக்கனால இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம உடலில் வந்துட்டு வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களும் வந்துட்டு பூச்சி தொந்தரவுனால ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. மாதம் ஒரு டைம் கூட கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரதான் செய்யும். குழந்தைங்க இருக்க வீட்டில் தவறாமல் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பாவக்காவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த போல் நீங்கள் கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, கூட வந்துட்டு ஆனியன் ஸ்லைஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, மேலால் லெமன் புழிஞ்சு விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கசப்பு சுத்தமாக தெரியாது. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இதில் இருக்க சத்துக்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு போய் நம்ம நல்லபடியாக சேரும். அது இல்லாமல் அவங்க வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே கிளியர் ஆகி வெளில போயிடும். ஸோ அதனால் இந்த பாவக்காவை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற புழுக்கள், ஒட்டுண்ணிகள், கிருமிகளை அழித்து வெளியேற்றுறதுல வந்து பாவக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இதை நீங்கள் தவறாமல் இந்த உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.